எங்க வந்த? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்ன? பர்சனலா நாம 2 பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய குடும்ப விஷயம். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்தா. நான் வேணும்னா உள்ள போறேன். நோ. உனக்கு தெரியாம என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? இதுதான் உங்க மூத்த மகளா? அம்மா இருந்த வரைக்கும் அவங்க போட்ட வட்டத்துக்குள்ள நம்ம குடும்பம் சுத்திட்டு இருந்தது. இப்போ அம்மாவுக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பை தாயத்தான் இழந்துட்டோம். தகப்பனையோ மானத்தையோ இழக்கலன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால அப்பாவா பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற? நீங்க சொல்ற முடிவை பொறுத்தது எங்க முடிவு. ஒரு தகப்பனை கிட்ட பேசுற மாதிரி பேசுமா? என்னமோ சட்டம் பேசுறியே. உங்க மக உங்க தயவுல இல்லைங்கிறத இன்டைரக்டா சொல்ற. புரியுதா? புரியுது. மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பும் கசாப்பு கடைக்காரனை நம்பின ஆடும் புரிஞ்சா நடக்குது. இந்த குழப்பம் பூரா உன்னால வந்தது தானே. இவரை நீ எடுத்தறிஞ்சு பேசுற, அதான் உங்களை எடுத்தறிஞ்சிட்டாரு. ஏண்டி தெரியாம தான் கேக்குற? உங்க அம்மா ஒழுங்கா இருந்திருந்தா இவரே ஏண்டி என்கிட்ட வராரு? எங்க அம்மாவை பத்தி பேசுன உன் நாக்கு மட்டும் இல்ல உடம்பே அழுகிடும். நீ தரம் கெட்டவ. கிடைச்சவன மெத்தையில சுத்தி கிடைக்கிறத சுருட்டுற கேடு கெட்ட ஜென்மம் நீ. நீ யாரை எங்களை பத்தி பேசுற? யாரை சொன்ன? யாரை பத்தி எங்க வந்து பேசுற? நாயே. பெத்தவருக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமே இல்ல. அடிக்கவும் ஆதரிக்கவும் அப்பா வேணும்னு தானே இந்த கேடு கெட்டவ வீட்டுக்கு படியேறி வந்த. ஆனா இவ பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன அடிச்சிட்டீங்கல்ல. நிச்சயமா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இவளாலே நீங்க வீதிக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படதான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ ஒண்ணும் கஞ்சி ஊத்த வேண்டாம். மரியாதை வெளியே போடி. அப்பான்னு நான் உங்களை தேடி வந்தேன். அதே மாதிரி மகளேன்னு நீங்க ஓடி வருவீங்க. அந்த காலம் வரும். வர்ற மாதிரி நான் வாழ்ந்து காமிப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க வேலை இல்லை. நம்ம அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் நமக்கும் இருந்த பந்தமே போயிடுச்சு. எப்படி இருந்த அப்பா இப்படி மாறிட்டாரு. நம்ம அம்மாவே செத்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நாம ஏன் நினைக்கணும்? இங்க இருந்து நம்ம அம்மா போட்டோவை தவிர நாம ஒரு தூசி கூட தொட வேண்டாம். வீட்டை பூட்டிக்கிட்டு சாவியை கொடுத்துட்டு போலாம். எங்கக்கா போறது? எங்கேயோ போறோம். வித்யா, எந்த பாவி கண்ணு பட்டுச்சோ குடும்பமும் பிரிஞ்சு அந்த புண்ணியவதியும் போயிட்டாங்க. நான் என் மாச சம்பளத்தை அம்மா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சு இப்படி ஒரு செய்தி வந்ததும் நில குலைஞ்சு போயிட்டேன். அப்பாவுக்காகவே வாழ்ந்தாங்க, அப்பாவாலேயே இறந்தாங்க. அவங்க வாழ்க்கை இப்படி முடியணும்னு இருக்கிறப்ப யார் என்ன செய்ய முடியும்? வித்யா, உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு கேட்கிறேன், இனிமே இங்க என்ன வேலை? தயவு செஞ்சு எங்க கூட பெங்களூருக்கு வந்துருங்க. அப்பாவும் நானும் பாத்துக்கிறோம். தப்பா நினைக்காம என்னுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு வித்யா. தயவு செய்து மறுக்காதம்மா. இதா வித்யா, உங்க எல்லாருக்கும் ஜவுளி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மறக்காம வாங்கி வித்யா. மறுக்கக்கூடிய நிலையில இப்ப நாங்க இல்ல ராஜு. எங்க அப்பா கிட்ட சபதம் போட்டுட்டு வீட்டை விட்டு கட்டின புடவையோட வெளியே கிளம்பிட்டோம். ஒரு துரும்ப கூட எடுக்கல. வித்யா, இன்னைக்கு நான் மாசம் 800 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு காரணமே அன்னைக்கு நீங்க மாசம் 150 ரூபாய் கொடுத்து படிக்க வச்சதாலதான். நன்றி கடனை செலுத்துறீங்களா? இல்ல, இதை நான் கடனா நினைக்கல, என் கடமையா கருதுறேன். எனக்காக இன்னொரு நீங்க செய்யணும். என்ன? எனக்கும் மீனாவுக்கும் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை வாங்கி கொடுங்க. கீதா மட்டும் படிக்கட்டும். ஆமாப்பா, உனக்கு தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் சிபாரிசு பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடு. சரி வித்யா, முயற்சி பண்றேன். இன்னைக்கு ஈவினிங் பிக்சர் ப்ரோக்ராம். பிக்சருக்கு மறந்துடாம கூட வர. ஓகே? ஓகே.
ஓகே சொல்லிட்டு அப்புறம் மறந்து ப்ராமிஸ். உள்ள வரலாமா? இது உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய மரியாதை வார்த்தை. இந்த ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் உள்ள வந்த உடனே மரியாதை எல்லாம் தலைகீழா மாறுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு போலான்னு வந்தேன். கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி உன் மேல டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஏதோ ஆதி காலத்துல கூட இருந்தேன்னு வேலை கொடுத்து சலுகை இருந்தா அந்த சலுகையை மறந்தவரி பயன்படுத்துறியே. நான் என்ன முறை தவறி செஞ்சேன்? வேலை செய்யற இடத்துல திருடுறேனா? வேலை பாக்குற பொண்ண நான் செட்டப் பண்ணேனா? என் வேலையை தானே நான் செய்யறேன். இல்ல கம்பெனி பேருகிறாப்புல எந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு சுத்துறானா? டியூட்டி வேற, பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இங்க ஆம்பளைக்கு மட்டும் இந்த ரூல் இல்லையா? மிஸ்டர் கணேஷ், நீ நல்லவனா தொழில வல்லவனா இருந்த நான் உன் கூட சேர்ந்தேன். ஆனா என் கையில தொழில் இருக்கு, நான் எங்க போனாலும் பிழைச்சுக்குவேன். ஆமா சின்னம்மா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சிட்டே இல்லையா? போறதுதான் போறேன், என் மனசுல உள்ளதை சொல்லிட்டு போறேன். மிஸ்டர் கணேஷ், எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பெண்களால நாசமாயிருக்கு தெரியுமா? அட எவ்வளவு ஏன்பா, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இங்கதான் கவுந்து இருக்கு. பார், இன்னைக்கு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்னை வெளியில அனுப்புற, என்னைக்கு எவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் உன்னை வெளியே அனுப்ப போறாளோ. இதுக்கும் நான் எதிர்த்த பிளாட்பாரத்திலே ஸ்டுடியோ போடுறேன். ஆடி வரும்போது அங்க வந்து சேரு. வர்றேன். குட் பை. வித்யா, வித்யா. என்ன ராஜு? ஒரு ஹாப்பி நியூஸ். நானும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். என்ன விஷயம் சொல்லு. நீங்க முதல்ல சொல்லுங்க. மீனாவுக்கு வேலை கிடைச்சாச்சு. எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீஸ்ல மீனாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. 1ஆம் தேதியில இருந்து டியூட்டியில ஜாயின் பண்ணலாம். எனக்கு நாளையில இருந்து அப்பாயின்மெண்ட் ஒரு பெரிய பினான்ஸ் கம்பெனில. அக்கா, இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துட்டோம். ராஜுக்கு தான் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்ல. ஆமாமா, அக்காவும் தங்கச்சியும் வாங்குற சம்பளத்துல பாதிய எனக்கு கமிஷனா கொடுத்துடணும். ஓகே? அப்புறம் மദ്രാஸ்ல பிசினஸ் எப்படி இருக்கு? புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால கைராசியா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி செய்யலாம்னு இருக்கேன். ஓ அப்படியா? இருங்க, செக்ரட்டரி கூப்பிடுறேன். ஹலோ செக்ரட்டரி, மദ്രാஸ்ல இருந்து பாட்டி வந்திருக்கு, சீக்கிரம் கிழவா. இப்ப செக்ரட்டரி வருவாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. இப்ப நேரடியா நான் பிசினஸ்ல தலையிடுறது இல்ல, எல்லா செக்ரட்டரி தான். ஓ ஐ சி. மிஸ்டர் கணேஷ், இவங்க தான் என் செக்ரட்டரி வித்யா. வணக்கம். உட்காருங்க. இவர் தான் மிஸ்டர் கணேஷ், மெட்ராஸ் கௌரி அட்வர்டைசிங் கம்பெனி முதலாளி. முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ நான் தான் பணம் கொடுத்தேன். ரொம்ப நல்ல பார்ட்டி. இப்ப ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம், ₹1,00,000 கடன் கேட்கிறேன். நமக்குள்ள இன்னைக்கு நேத்துக்கு பழக்கமா? எவ்வளவோ லேவாதேவி செஞ்சவங்க தானே. பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இப்ப பிசினஸ் என் செக்ரட்டரி வித்யா தான் கவனிச்சுக்குது. அதனால நீங்க அவங்க கிட்ட பேசிக்கங்க. இந்த ₹1,00,000 கடன் வாங்க வேண்டிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா கடன் கொடுக்கறப்ப என்ன வட்டி எப்ப திருப்பி அடைப்பீங்கன்னு கேட்கறதா வழக்கம். எதுக்காக வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, சொல்றதும் இல்ல. எங்க பணம் நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாதான் நல்லது. ஆமா, செக்யூரிட்டியா எதை அடமானம் வைக்க போறீங்க? என் நாணயத்தை. இருக்கா சொத்து எதுவும் அடமானமா வைக்கிறதுக்கு? என்ன சேட், ப்ராப்பர்ட்டி பேர்லாம் கடன் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் நாம அந்த மாதிரி செஞ்சுக்கலையே. இப்ப பிசினஸ் பாத்துக்கிறது செக்ரட்டரி தான். என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? புடவை எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ். எதுக்கு தெரியாத புது தொழில் செய்ய போறீங்க? தெரிஞ்ச தொழிலா செஞ்சா நல்லதாச்சே. ஆமா, கம்பெனி உங்க பேர்ல தானே இருக்கு. இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜயா ட்ரேடிங்ஸ்னு போட்டிருக்கு. உரிமையாளர் விஜயான்னு இருக்கே. கடனுக்கு நான் ஜவாப்தாரி. கம்பெனி யார் பேர்ல இருந்தா உனக்கு என்ன? நாங்க கொடுக்கிற கடனுக்கு செக்யூரிட்டி வேணுமே. நீங்க கடன் வாங்குறீங்க, கம்பெனி யார் பேர்லயும் இருந்தா எப்படி? மிஸ்டர் கணேஷ், கௌரி அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் என்னாச்சு? அத க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆமா, விஜயா யாரு? உங்க ஒய்ஃப் பேர் கௌரி இல்ல? அதுவும் என் ஒய்ஃப் மாதிரி தான். அது அவர் பர்சனல் விஷயம். பிசினஸ் விஷயமா பேசுவோம். கம்பெனி பேரை மாத்தினாலே சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இவர் ஆரம்பிக்க போற கம்பெனியே புதுசு, அதுலயே இவர் செய்ய போற பிசினஸ் இவருக்கு ரொம்ப புதுசு. சார், ஃபைனான்ஸ் மார்க்கெட்ல இவர் கம்பெனி பத்தி அவ்வளவு நல்ல ஒப்பீனியன் இல்ல. அதனால இப்ப இவருக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு நான் ஃபீல் பண்றேன். சாரி சார். இவங்க பர்சனல் ப்ரெஜுடிஸ்ல பேசுறாங்க. என் பிசினஸ் பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே இவங்க உங்களுக்கு தெரியுமா? சார்,
இது இவரை பத்தி பினான்ஸ் மார்க்கெட்ல இருந்து கிடைச்சிருக்க புள்ளி விவரம். இதை வச்சுதான் முடிவு சொன்னேன். எவ பேச்சையோ கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் இல்ல, கௌரவமா நடத்திட்டு இருந்த கௌரி அட்வர்டைசிங் ஏஜென்சிஸையும் இழந்துட்டு உங்ககிட்ட கடனுக்கு வந்திருக்காரு. இதோ டீட்டெயில். சாரி மிஸ்டர் கணேஷ், செக்ரட்டரி சொன்னா 10 லட்சம் ரூபாய் கூட கையெழுத்து இல்லாமலே தர தயார். ஆனா அவங்க டவுட் போடுறப்போ என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? ஏமா உங்க அப்பா விஷயத்துல கூட இவ்வளவு கண்டிப்பா இருக்கணுமா? பிசினஸ் விஷயத்துல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? பிசினஸ் விஷயத்துல பந்த பாசமே பார்க்க கூடாதுன்னு சொன்னது எங்க அப்பா தான். ஹலோ, எஸ் குமார் தான் பேசுறேன். 4 நாள் லீவ்ல இருந்தேன், ஊருக்கு போயிருந்தேன். ஓகே, நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. நீங்க தான் நியூலி அப்பாயிண்டடா? உங்க பேரு? மீனா. விஜி, இப்போதான் ஆபீஸ்க்கு போனீங்க, அதுக்குள்ள திரும்பிட்டீங்களே, என்ன விஷயம்? ஒரு நெருக்கடியான நிலைமை. இன்னைக்கு ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து வர வேண்டிய செக் வரல. அவசரமா கொஞ்சம் பணம் பேங்க்குக்கு கட்டியாகணும். கடங்காரங்க வேற பிச்சு புடுங்குறாங்க. முட்டாள்தனமா பிசினஸ் பண்ணிட்டு இப்ப ஒப்பார வச்சா என்ன பிரயோஜனம்? நீ மனசு வச்சா இந்த நிலைமையை சமாளிக்கலாம். என்ன மனசு வைக்கணும்? கடன்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சிரிச்சு பேசி மயக்கணுமா? சரீர உதவி கேட்கல, நான் உனக்கு போட்ட நகையெல்லாம் இருக்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். விக்க கேக்குறீங்களா? இல்ல, அடகு வைக்க கேட்பேன். நான் தரமாட்டேன். நீங்க உங்க சம்சாரத்தை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்துறான்னு பாக்குறீங்களா? நான் அவளை ஏமாத்துறது உனக்காகத்தானே. அவகிட்ட காட்டினதெல்லாம் உனக்கு தானே போட்டேன். என்கிட்ட இருந்து கழட்ட முடியாது. இங்க இருந்து ஒரு துரும்பு கூட தரமாட்டேன். 7-8 இடத்துல பணம் பட்டுவாடா பண்ணும், இல்லைன்னா என் மானம் போயிடும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்களா? போறீங்களா? ஹலோ, கணேஷ் இருக்காரா? ஸ்பீக்கிங். நான் பேங்க் ஏஜென்ட் பேசுறேன். நீங்க இன்னைக்கு மீட் பண்ண வேண்டிய 40,000 செக் வந்திருக்கு. ஓடி கிளியர் பண்ண வேண்டிய டியூ டேட்டும் இன்னைக்கு தான். உங்க நாணயத்தை நம்பி தான் ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் கீப் இட் அப். உடனே வாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன் சார். தலையை அடகு வச்சா ஓடியை கிளியர் பண்ணிடுறேன். எஸ், இதோ வரேன். எங்கிட்ட மட்டுமில்ல, யாருக்கிட்ட வாங்கின கடனே திருப்பி தர முடியல. உங்களை நம்பி எப்படி தர முடியும்? வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. இதுவரைக்கும் வாங்கின கடனுக்கும் இனிமே வாங்க போற கடனுக்கும் உங்க கம்பெனியை எங்க பேருக்கு எழுதி வைங்க. உங்க பேங்க் பிரச்சனையை தீர்த்து விடுறோம். நான் ஒண்ணும் உங்களை கட்டாயப்படுத்தல. இஷ்டம்னா எழுதி கொடுங்க, இல்லைன்னா வேற இடம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எழுதி கொடுத்துறேன். விஜயா, வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்ட? விஜயா, எத்தனை நாள் அந்த அக்கிரமம் நடக்குது? இந்த நேரத்துல நீங்க வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? போன் பண்ணிட்டு தான் வரணுங்கிற மரியாதை கூட தெரியலையே உங்களுக்கு. மானம் கட்ட உனக்கு மரியாதை அடி வண்டி இருக்கு. என்ன திமிர் இருந்தா எனக்கே துரோகம் பண்ணுவேன். நீங்க செய்யாத துரோகத்தை நான் என்ன புதுசா செஞ்சுட்டேன்? கட்டின மனைவிக்கு நீங்க பண்ணின துரோகத்தை விட நான் பண்ணினது ஒண்ணும் பெருசு இல்ல. இந்த இடம் இவனுக்காடி சொந்தம். ஆமா,
இவர் தானே வீட்டுக்காரரு. வீட்டுக்கா உனக்கா? ரெண்டுக்குமே. நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து என்னையும் வாடகைக்கு தானே வச்சுக்கிட்டீங்க. ஆனா இவரு இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கி என்னையும் அவருக்கு சொந்தமாக்கிட்டாரு. சந்தேகம் இருந்தா நல்லா பாத்துக்கங்க. இவர் கட்டின தாலி. தாலி பவித்திரமான பந்தத்துக்கு அடையாள சின்னம். நாய் கழுத்து லைசன்ஸ் மாதிரி 4 பேருக்கு காட்டுற டோக்கன் இல்ல. அடுத்தவன் கண்படாம தாலியை மூடி மறைக்கிற குடும்ப பெண்ணுங்க. அந்த தாலியோட மதிப்பு தெரியாம ஊரை ஏமாத்துறதுக்காக அதை கட்டிக்கிட்டு அலைகிற நீ எங்க? தாலியா தாலி? மிஸ்டர் கணேஷ், யோசிச்சு பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏற்கனவே மனைவி இருக்கான்னு தெரிஞ்சும் நான் உங்க கூட வாழ்ந்தேன். அதே மாதிரி ஏற்கனவே நீங்க இருந்தது தெரிஞ்சு பெருந்தன்மையோட இவர் எனக்கு வாழ்வு கொடுத்தாரு. அடி பாவி, என்னால வெறும் ஆளோட வாழ முடியாது. எனக்கும் ஒரு பிடிப்பு வேணும். காசு இல்லாத மனுஷன் கூட கட்டின பொண்டாட்டி வேணும்னு தலைவிதியே எனக்கு குடும்பம் நடத்தலாம். என்னால முடியாது. நன்றி கட்ட நாயே. மிஸ்டர் கணேஷ், இது ஏன் வீடு, இவ ஏன் மனைவி. இப்ப மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இல்ல வீட்டுக்குள்ள வந்து என் ஒய்ஃபு கிட்ட முறை தவறி நடக்க முயற்சி பண்ணதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் கிளியர் அவுட். விஜயா, நாளையில இருந்து ஒரு கூர்காவை ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ எதுக்கு கவலைப்படாத. நீயாவது வீட்டை பூட்டி கூர்காவை காவலுக்கு வை. இல்லைன்னா உனக்கு போட்டியா எவனோ வந்துருவான். முடிஞ்சா அந்த கூர்காவுக்கும் காவலா இன்னொரு கூர்காவை போட்டு வை. கணேஷ், பார், இன்னைக்கு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்ன வெளியில அனுப்புற. என்னைக்கு எவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் உன்னை வெளியே அனுப்ப போறாளோ. இதுக்கும் நான் எடுத்த பிளாட்பாரத்திலே ஸ்டுடியோ போடுறேன். ஆடி வரும்போது அங்க வந்து சேர். வர்றேன். குட் பை. நிச்சயமா சொல்றேன், இவளாலேயே ஒரு நாள் நீங்க வீதிக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படதான் போகுது. வித்யா, உன் வாக்கும் உங்க அம்மா கண்ணீரும் பலிச்சிடுச்சு. தட்டி சுட்டதடா கை விட்டதடா, தட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. தட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. தட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. மிஸ் மீனா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதே. எனக்கு உன்னை பார்த்ததுல இருந்து ஒரு இம்ப்ரெஷன்.
கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதான். இது பாருங்க, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்காது. உண்மையிலே நீங்க என்ன விரும்பினா உங்க வீட்டு பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பேசுங்க. ஓகே. அப்ப வர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கும் ராசி இல்லை. அதனால சனிக்கிழமை எங்க அப்பா அம்மாவோட வரேன். ஆமா, எங்களுக்கு கூட வெள்ளிக்கிழமை ராசி இல்ல. வணக்கம். வணக்கம். உட்காருங்க தம்பி. உட்காருங்கம்மா. இவங்கதான் இந்த உலகத்துல நாங்க சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே உறவு. வணக்கம். வணக்கம். மீனா, அக்காவை கூப்பிடுமா? அக்கா, அக்கா. மீனாவுக்கு அம்மா அப்பா எல்லாமே அவங்க அக்கா தான். அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிட்டா போதும், நாளைக்கே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். சீக்கிரம் அக்கா, அவங்கள காக்க வைக்கலாமா? அடட, வாங்க மாப்பிள்ள. என்ன சம்பந்தியமா? சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குறீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். என்ன மிஸ்டர் குமார், இன்னுமா பொண்ணு பாக்குற படம் முடியல? 1 வருஷமா தேடுறீங்க, இன்னுமா பொண்ணு கிடைக்கல? ஓ, மீனா என் தங்கச்சியும் தெரியாதுல்ல? தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டீங்க, அப்படித்தானே? இதோ பாருமா, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும். எங்க அம்மாவுடைய சாவுக்கு காரணமே அன்னைக்கு நீங்க நடத்துற பெண் பார்க்கும் படலம் தான். என் தங்கச்சிய மனப்பூர்வமா விரும்புறவருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். சம்மந்தி அம்மா, எங்க அப்பா எவ கூடவோ சுத்தினத்துக்கு எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தா கேவலம்னு கலனம் தப்பிச்சிங்கல்ல, இப்ப உங்க பிள்ளை மட்டும் என்ன ஒழுங்கு? ஏன் கூட சுத்திட்டு இங்கேயே இன்னொருத்தைய கல்யாணம் பேச வந்திருக்காரே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? Shut up. உங்களுக்கு அந்த பேரை உச்சரிக்கிறது கூட அருகதை கிடையாது. மரியாதையா சொல்றேன், get out. வித்யா, உனக்கு நான் கண் கலங்காம பாத்துக்குவானா? நம்பிக்கைக்கு பாத்திரமான பொறுப்புள்ள மனுஷன். நானே அவரை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா அவரையே கல்யாணம் செஞ்சுக்க போறேன். அம்மா இறந்த 1 வருஷம் வர வெள்ளிக்கிழமையோட முடியுது. அவங்க திதி முடிஞ்சதும் கல்யாணம். அப்போ கல்யாணத்துக்கு வேண்டிய மத்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யலாமா? நீங்க எப்படி செய்ய முடியும்? பெண் வீட்டுல நாங்க என்ன செய்யணும்? நீங்க தான் மாப்பிள்ளையாச்சே. வித்யா, வேண்டாம் வித்யா, உனக்கு ஏத்த இடமா பார்த்து செஞ்சு வைக்கிறேன். நீ என் மேல அனுதாபப்படலாம், அன்பு காட்டலாம். ஆனா கல்யாணம் செஞ்சுக்க கூடிய தகுதி எனக்கு இல்லை. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு பியூனோட மகன். சாரி ராஜு, அந்த வார்த்தை உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நானா புரிஞ்சுக்க முடியாதத காலம் புரிய வச்சிருச்சு. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவனாலே நீங்க வீதிக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்படத்தான் போகுது. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சா. அப்பா, என்னப்பா நீங்க? இன்னைக்கு அம்மாவோட இறந்த நாள், இன்னைக்காவது நீங்க வந்தீங்களே. தம்பி, நீ நல்லா இருக்கணும்ப்பா. மீனா, கீதா, எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே. எங்கம்மா மகராணி
எல்லாரையும்